நிறைய ஜாதகங்கள்ல தோஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குலாம் சடனா கல்யாணம் ஆயிடும். ஆனா சுத்த ஜாதகம்பாங்க 35 வயசு வரையும் கல்யாணமே ஆகாது. நிறைய பேருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அந்த அளவுக்கு கடுமையானா இருந்தது இல்ல. அது அந்த காலத்துல அந்த செவ்வாய்ங்கிறது ஒரு மருத்துவ வசதி இல்லாத காலத்துல வேணா பிரச்சனையா இருந்திருக்கலாமே தவிர, இப்போ உள்ள காலத்துல இந்த செவ்வாயை கண்டு இப்படியெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இப்போ இந்த ஏஎல்பி கான்செப்டே அந்த ஏஐல போட்டா அது ஒரு விதமான ரிசல்ட்டை கொடுக்கும். பட் அதுல ஏஎல் பத்தி பலன் சொல்லுன்னா அழகா 10 வருஷத்துக்கு அதுவும் பலன் சொல்லும். சனின்னா சனிங்கிற ஒரு கிரகம் இது நல்லது பண்ணுமா கெட்டது பண்ணுமான்னு அவங்க எப்படி இன்புட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பலன் கிடைக்கும். இப்போ 5ஆம் பாவம் பாதிக்கப்பட்டிருந்தா குழந்தை இல்லைங்கிறதையும் சொல்லலாம், மனநலம் சரியில்லைங்கிறதையும் சொல்லலாம். வானிலை அறிக்கிற மாதிரி அப்போதைக்கு அப்பதான் பார்க்கணும். அதனாலதான் நான் இமையே கோச்சாரக்கிறவங்களை பார்க்குறோம். குரு பயிற்சி சனி பயிற்சி எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? மாற்றங்கள் இருந்துகிட்டே இருக்கும், ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கும். ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய கெஸ்ட் யாரு அப்படின்னா ஏஎல்பி ஜோதிடர் ஸ்ரீ குரு டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். சந்தோஷம் மேம். அவர் எடுத்தோடனே ஒரு பாசிட்டிவா ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. வெரி ஹாப்பி. இப்போ நிறைய பேர் ஜோதிடம் பார்ப்பாங்க, அவங்க ஜோதிடத்தை போய் தெரிஞ்சுப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா கையாளுறாங்க. இதுல ஏஎல்பி எந்த அளவுக்கு மாறுபடுது? பொதுவாக இது வேதிக் அஸ்ட்ராலஜினுடைய இப்போ நவீனத்தில் ஒவ்வொரு மாற்றங்கள் காலத்துக்கு தகுந்த மாதிரி தேவைப்படுது அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இந்த லக்கணத்தை நம்ம வயதுக்கு தகுந்த மாதிரி நகர்த்தி எடுத்து நம்ம அந்த காலத்துல எல்லாம் பார்த்தா ஒரே லக்கணம் தான், ஃபிக்ஸடு லக்கணம் தான், அதை மாற்ற வேண்டிய அவசியம் ஏற்படலை. ஏன் ஏற்படலை அப்படின்னா அப்போல்லாம் வாழ்ந்த நிலைகள், ஒரு இனம் ஒரு சமுதாயம்னா ஒரே இடத்துல இருந்தாங்க, அவங்களுக்குள்ளே எல்லாமே பண்ணிட்டாங்க, ரொம்ப தூரமா போக வேண்டிய அவசியம் இல்லாம இருந்தது. அதனால மாற்றம்ங்கிறது தேவைப்படல. ஆனா இன்னைக்கு எல்லாமே ஒரு மாற்றத்தை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கோம். பிறந்தது ஒண்ணு, வளர்றது ஒண்ணு, வாழ்றது ஒண்ணுன்னு ஓடிக்கிட்டே இருக்காங்க. அதனால ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ ஜனன லக்னத்தை வச்சு அந்த ஃபிக்ஸடா பார்க்கும்போது அதுல நிறைய மாற்றங்களை எங்களால ஃபீல் பண்ண முடிஞ்சது. சரி, அந்த மாற்றங்களுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் வேணுமே, ஏன் ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் நடக்குது, ஒரு சில விஷயங்கள் ஏன் நடக்கல அப்படிங்கிறப்போ அந்த தேடுதலினுடைய ஆய்வுல தான் புதுவுடை மூர்த்தி சார் அட்சய லக்ன பத்ததி அப்படிங்கிற அந்த வயதின் லக்னம் நகரும் அப்படி நகர்த்தி எடுக்கும்போது நமக்கு பலன்கள் துல்லிதமாக வருது அப்படிங்கிறத ஒரு கான்செப்டை கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப அதை முதல்ல எங்கள்கிட்ட சொல்லும் போது சரி இப்போ பயன்படுத்தி பாருங்க, ஏன்னா நாங்க ஆல்ரெடி பாரம்பரியமாவே அஸ்ட்ராலஜர் தான், அதனால நீங்க அப்ளை பண்ணி பாருங்க, சரியா வந்தா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி நாங்க வந்த ஜாதகங்களை அப்ளை பண்ணும்போது இதை விட அது பர்ஃபெக்டா உடனே பலன் தெரிஞ்சுது. அதுல ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போனதுக்கான காரணங்கள் நம்ம ரொம்ப சுத்தி வளைச்சு இதுல எடுக்க வேண்டியதா இருக்கு. தசாபதிகள் பயன்படுத்துதா, கோச்சாரங்கள் சம்மந்தப்படுதா, எப்படி இவர் வெளிநாடு போனாரு, போயிட்டு ஏன் தங்காம வந்துட்டாரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம அதுல சுத்தி வளைச்சு பார்க்க வேண்டியது இருந்தது. இதுல அந்த லக்கண புள்ளியை பார்த்ததுமே ஆயில்ய நட்சத்திரம் வெளிநாடு போவாரு, அவருடைய முயற்சியில போவாரு அப்படிங்கிறத அசால்ட்டா சொல்ல முடிஞ்சது. அப்போ சூப்பரா இருக்கு, பரவாயில்ல, இது சடனா நமக்கு பலன் எடுக்க கை கொடுக்குது. அப்போ எந்த மாற்றம் நமக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கோ அதுல நம்ம கண்டினியூவா தொடர்ந்து பயணிக்கிறோம். அந்த மாதிரி ஏஎல்பிங்கிறது இன்ன வரையும் நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கிறதுனால கண்டினியூவா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷத்துக்கு மேலாக ஏஎல்பியோட பயணிக்கிறோம். ஜோதிடராகவும் இருக்கீங்க, அது சமயம் ஆசிரியராகவும் இருக்கீங்க, நிறைய பேருக்கு கத்து கொடுத்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பா உங்க அனுபவத்துல எனக்கு இந்த ஏஎல்பி இந்த ஒரு மொமெண்ட்ல தான் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணேன், ஏன்னா இது அப்படியே இருக்கு அப்படின்ற மாதிரி மொமெண்ட் ஏதாவது இருக்கா? கண்டிப்பா நிறைய இருக்கு. ஏன்னா முதல்ல நமக்கு எங்க எல்லாம் தடங்கள் வரும்னா இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கும்போது தான் நிறைய மைனஸ் இருக்கும். நிறைய ஜாதகங்கள்ல தோஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு எல்லாம் சடனா கல்யாணம் ஆயிடும். 19 வயசுல 21 வயசுல எல்லாம் கல்யாணம், சீக்கிரமே கல்யாணம் ஆயிடும் அவங்களுக்கு. ஆனா சுத்த ஜாதகம் 35 வயசு வரையும் கல்யாணமே ஆகாது. அவங்க சுத்த ஜாதகம் தான் வேணும்னு தேடிட்டு இருப்பாங்க. இது என்ன லாஜிக் அப்படிங்கிறது எங்களுக்கு அப்பவே அதுக்கான கேள்விகள் தோண ஆரம்பிச்சிருச்சு. ஏன் இது தோஷம்ங்கிறாங்க, அந்த பொண்ணு லவ் மேரேஜ் பண்ணிட்டு சடனா நிக்குது, ஆனா சுத்த ஜாதகங்கிறாங்க, அப்பா அம்மா பார்த்து தான் பண்ணி வைக்கணும்னு காத்துக்கிட்டே இருக்காரு, இன்னும் அமைய மாட்டேங்குது. இது முரண்பாடா இருக்கே. சுத்த ஜாதகத்துக்கு தானே உடனே கல்யாணம் நடக்கணும், எந்த தடைகளும் அதுல தானே வரக்கூடாது, அப்ப ஏன் இப்படி நடக்குதுன்னு கேள்வி இருந்துட்டே இருந்தது. அப்பதான் அந்த மாதிரி லக்னத்தை நகர்த்தி பாருங்கன்னு சொல்லும்போது லக்னம் நகர்த்தினோன்னு பெரிய ஷாக்கிங் என்னன்னா தோஷம் உள்ள ஜாதகம் தோஷம் இல்லைன்னு மாறுது, தோஷம் இல்லாத ஜாதகம் தோஷம் இருக்குன்னு மாறுது. இப்போ உதாரணத்துக்கு இப்ப விருச்சக லக்னத்திற்கு 8ல செவ்வாய் இருக்கு,
இது தோஷமுடைய ஜாதகம். விருச்சக லக்னத்துக்கு மிதுனத்துல செவ்வாய் இருந்தா அது தோஷம். இதுவே லக்னம் ஒரு 3 வருஷம் 10 வருஷத்துக்கு ஒரு லக்னம் மாறும். அவங்களுடைய 21வது வயசுல இருந்து 30வது வயசு வரையும் மகர லக்னம் போகுது. இப்போ செவ்வாயை பார்த்தா 6ல இருக்கு, தோஷமே கிடையாது. இந்த ஜாதத்துக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆயிடுது. இதே தோஷமே இல்ல, 6ல செவ்வாய் இருக்கக்கூடிய ஜாதகம், இதே அந்த 30 வயசுல 4ல செவ்வாயா வந்துருது. செவ்வாய் அவங்கள அம்மாவாலேயே அந்த திருமணத்துல தடையை உண்டாக்குது, காலி பண்ணிவிடுது. அப்போ இது வந்து எங்களுக்கு ரொம்ப சுலபமா இதுல ரிசல்ட் கிடைச்சது. அதுதான் அதுதானே வேணும். நமக்கு மத்த எந்த பிரச்சனை வேணாலும் ஒரு மனிதனால கடந்துட முடியுது. திருமண வாழ்க்கை பிரச்சனை அப்படின்னா அவங்க வாழ்க்கையே வீணா போன மாதிரி ஒரு ஏன்னா feel அங்கதான் அவனுக்கு இன்னொரு வாழ்க்கை கரெக்ட் கரெக்ட். ஆமா, அதுதான் அந்த திருமணம்ங்கிறது தானே அவங்களுக்கு ஒரு லைஃப்ல ஒரு டர்னிங் பாயிண்டே அதுதானே. அப்ப அதுவே தோத்து போகும்போது தான் அவங்க வாழ்க்கையில மனசு உடைஞ்சு இன்னைக்கு நிறைய பேர், இன்னைக்கு நாங்க ஜோதிட வகுப்புல நிறைய மாணவர்கள் இருக்காங்க. அவங்க காரணம் எல்லாமே திருமண வாழ்க்கையில நிறைய பேர் 100க்கு 40% திருமண வாழ்க்கையில தோத்தவர்கள் தான் வர்றாங்க. அடுத்தடுத்து தான் பிசினஸ் லாஸ், எங்களுடைய தனிமை, குடும்ப தேவைகள், கடன் அப்படிங்கிற காரணங்களுக்காக வர்றவங்க. மிச்சம் 40% பேரு இந்த திருமண வாழ்க்கையில தோத்து போனவங்க தான் என் வாழ்க்கையில ஏன் இப்படி ஆச்சு, ஏன் இப்படி ஆச்சு, பொருத்தம் பார்த்து தானே கல்யாணம் பண்ணாங்க, அந்த பொருத்தம் எங்க மிஸ் ஆச்சு. இப்ப பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணா அந்த பொருத்தங்கள் அப்புறம் ஏன் சண்டை வருது, டைவர்ஸ் கேஸ்ன்னு ஏன் வருது? அந்த காலத்துல எல்லாம் பொருத்தமே பார்க்காம தானே பண்ணினாங்க. அப்போ அவங்க நல்லா தானே இருந்தாங்க. லாங் டைம் அப்பெல்லாம் ஒரு விவாகரத்துங்கிறதெல்லாம் ரொம்ப ரேர் இல்ல. அப்போ இதுக்கு காரணம் என்னங்கிறது ஏஎல்பில அவ்வளோ அழகா தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அதனால இனிமேல் இதுதான் அப்படிங்கிற முடிவு. அப்போ மூர்த்தி சார் நம்ம தெரிஞ்சதை, நம்ம புரிஞ்சுக்கிட்டதை, நம்ம உணர்ந்ததை மற்றவங்களுக்கு உணர்த்தணும்னு சொல்லி அவங்க வந்து எல்லாருக்கும் கற்றுக் கொடுப்போம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரும்போது அதில் அப்படியே சேர்ந்து பயணிக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு நிறைய ஸ்டூடெண்ட், நிறைய ஆசிரியர்கள், நிறைய வாலண்டியர்ஸ் அப்படிங்கிறவங்க இந்த ஏஎல்பியோட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மேம் இப்போ ஒருத்தவங்க வந்து ஜோதிடர்கிட்ட போனாங்கன்னா அவங்க முதல்ல கேட்குற ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா, இவருக்கு செவ்வாய் தோசை தான் இருக்கா, ராகு கேது தான் இருக்கா, இவருக்கு எப்போ கல்யாணம் ஆகும் அப்படின்ற ஒரு இது இருக்கு. இதுக்கு ஜோதிடர் என்ன பண்ணுவாங்கன்னா இருக்குன்னு சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு ஒரு அச்சுறுத்தலை கொடுத்துருவாங்க. அவங்களும் பயந்துட்டே இருப்பாங்க. இந்த பய உணர்வை நீங்க எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா. இது முதல்ல நான் படிச்சதுமே அப்படிதான் படிச்சேன். செவ்வாய் தோஷம்னா கொடும்பாவி செவ்வாயின் கொடிய பலன் ஏது சொல்வேன் கேடு சனி செய்யும். பகவான் கூட அப்படிதான்ல. செவ்வாய்க்கும் அப்படிதான், ராகியதுக்கும் அப்படிதான். ஆஹ் கேடு செய்யும் செவ்வாயின் கெடுபலனை கேளுமப்பா, இரண்டிலே செவ்வாயப்பா இல்வாழ்க்கை கசந்து விடும், இருக்கும் செல்வம் அழிந்து விடும், இருவருக்கும் பகையாகி எலிபூனை போலாகும், 4லே செவ்வாயும் நலமில்லை பாரப்பா, நலமான தாய்க்கு தோஷம், நாற்கால் ஜீவன் நாசம், மண்மனை விரயமாகும், பொன்பொருள் விரயமாகும், புத்திரருக்கு தோஷம் உண்டு. 7 8 செவ்வாயப்பா எடுத்ததெல்லாம் பிரச்சனை தான், 8 வைத்த வீட்டில் எல்லோரும் எதிரிகளே, கட்டியவன் கண்ணுக்கோ காளி போல் தெரிவாள் பெண், கயிற்றுக்கோ உறுதி இல்லை, கணவனுக்கோ மரண பயம். 12 செவ்வாயப்பா பலதோஷம் செய்யும்பார், பாம்பின் வாய் தேரை போல பரிதவிப்பார் ஜாதகரே, தொட்டதெல்லாம் நட்டமாகி தொலைதூரம் சென்றிடுவார் கணவர், கெட்ட பெயரும் வந்துவிடும், கெடுதிக்கோ பஞ்சமில்லை அப்படின்னு சொல்லியிருக்கான். இந்த பாட்டை முதல்ல நான் படிக்கும்போது எங்க தாய் மாமா தான் எனக்கு ஜோதிடத்தின் முதல் குரு. அவர் சொல்லிக் கொடுக்கும்போது ஐயோ இப்படியெல்லாம் செவ்வாய் பண்ணுமா அப்படிங்கிற கேள்வியை நானே கேட்டிருக்கேன். பட் நிறைய பேருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அந்த அளவுக்கு கடுமையானா இருந்தது இல்லை. அது அந்த காலத்துல அந்த செவ்வாய்ங்கிறது ஒரு மருத்துவ வசதி இல்லாத காலத்துல வேணா பிரச்சனையா இருந்திருக்கலாமே தவிர, இப்போ உள்ள காலத்துல இந்த செவ்வாயை கண்டு இப்படியெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப இது எங்கவோ முரண்படுது அப்படிங்கிற கேள்வி ரொம்ப நாளா ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அப்ப ஏஎல்பி வந்ததுக்கு அப்புறம் லக்னம் மாறுறதுனால அதனுடைய வீரியமும் தாக்கமும் அந்த பாவகம் மாறிடுது. இன்னைக்கு நண்பனா இருக்கிறவன் நாளைக்கு எதிரியா மாறுறான், இன்னைக்கு எதிரியா இருக்கிறவன் நாளைக்கு நண்பனா மாறுறான். அப்ப அது எதனால அப்படிங்கிறப்போ ஏஎல்பி அதுக்கான பதில ரொம்ப அழகா கொடுத்துச்சு. லக்னம் மாறுது, நண்பன் பக்கத்து வீட்டுக்காரன் எதிரியா மாறிடுவான், ஏத்த வீட்டுக்காரன் நண்பனா மாறிடுவான், அவ்வளவுதான் கான்செப்ட் அப்படிங்கிறது ரொம்ப அழகா புரிஞ்சுது. நிச்சயமா. இப்ப நம்ம ஏஎல்பி விஷயத்தை பத்தி நீங்க அருமையா சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனா இப்ப ரீசெண்டா நான் அதிகமா பாக்குறது என்ன அப்படின்னா, இப்போ போன் எடுத்துனையுமே இப்போ ஒருத்தவங்க வீட்டுக்கு போய் ஒருத்தவங்களோட போய் பார்த்து அந்த மாதிரி முறையை ஃபாலோ பண்றது இல்ல. இருக்க போனு ஏஐ இருக்கு, டக்குன்னு ChatGPT எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி இந்த ஏஐ ஆஸ்ட்ராலஜி அதிகமா நிறைய பேர் விரும்பி போறதை நான் பாக்குறேன். கண்டிப்பா நிறைய பேர் அணுகுறாங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அது எந்த அளவுக்கு சாத்தியமா இருக்கு? கண்டிப்பா. அது ஏஐ என்ன அப்படின்னா டேட்டா தானே. எந்த அளவுக்கு டேட்டாவை நம்ம இன்புட் பண்றோமோ அந்த அளவுக்கு அவுட்புட் நமக்கு கிடைக்குது. இப்போ இந்த ஏஎல்பி கான்செப்டே அந்த ஏஐல போட்டா அது ஒரு விதமான ரிசல்ட்டை கொடுக்கும். பட் அதுல ஏஎல் பத்தி பலன் சொல்லுன்னா அழகா 10 வருஷத்துக்கு அதுவும் பலன் சொல்லும். ஆனா ரியலா நம்ம அனலைஸ் பண்றதுக்கும் அதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு கிரகத்தை 9 வகையான காரகத்துவங்களோட பொருத்தி பார்ப்போம். சூரியன்னா அப்பாங்கிறது மட்டும் கிடையாது, சூரியன் தான் தலைமை பண்பு. நம்மளுக்குள்ள ஒரு வெளிச்சம் இருக்கு, நம்ம மனசு ஒரு பிரைட்டா இருக்குன்னா அதுக்கு சூரியன் தான் காரணம். அதே சனி பகவான் எடுத்துட்டாக்க பயப்படக்கூடிய ஒரு கிரகம், ஆனா அதுதான் உழைப்பாளி. இப்படி இதை வந்து ஏஐ பிரிச்சு பார்க்காது.
அதுக்கு சனின்னா சனிங்கிற ஒரு கிரகம் இது நல்லது பண்ணுமா கெட்டது பண்ணுமான்னு அவங்க எப்படி இன்புட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பலன் கிடைக்கும். ஆனா நம்ம வயதுக்கு தகுந்த மாதிரி பலன்களும் அவங்களுடைய என்ன மனநிலை, இப்ப 5ஆம் பாவம் பாதிக்கப்பட்டதுன்னா குழந்தை இல்லைங்கிறதையும் சொல்லலாம், மனநலம் சரியில்லைங்கிறதையும் சொல்லலாம். இந்த 5 தான் ரெண்டுமே இயக்குது. இப்ப இது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு போய் குழந்தை இல்லைன்னு சொன்னா அது சரியா? இல்ல. அப்போ மனநலம் சரியில்லைன்னா அது கரெக்ட். ஆமா. அந்த மாதிரி அது ஏன் அப்படி கரெக்டா கொடுக்குமா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க் தான். அப்படி யாரும் செக் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியாது. அந்த மாதிரி எதுவுமே நமக்கு அதில் உள்ள டேட்டா வந்து ஃபிக்ஸடு. நம்மளது அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி. இப்போ நம்ம வானிலை மூர்த்தி சார் தான் ரொம்ப அழகா சொல்லுவாங்க. நம்ம அட்சயலக்கண பத்தி ஜோதிடம் அப்படிங்கிறது தற்கால நிலவரம், தற்சமயம் வானிலை அறிக்கை எப்படி வருது, ம். ஏன் ஃபிக்ஸடா கொடுக்கலாமே? 2028 இந்த மாசம் இந்த தேதியில புயல் கணிக்கவே வரும், முடியாது ஏன் கொடுக்க முடியல? இயற்கை. இயற்கை அது நகர நகர தான் அதனுடைய மாற்றங்கள் நமக்கு தெரியும். இப்போ நம்ம ஒரு ஒரு ஊருக்கு கோயம்புத்தூருக்கு நீங்க இங்க இருந்து டிராவல் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. பைக்ல போறீங்களா, சைக்கிள்ல போறீங்களா, கார்ல போறீங்களாங்கிறத பொறுத்து அதனுடைய ஸ்பீடோ நீங்க போய் சேரக்கூடிய நேரமோ மாறுபடும் இல்லையா? நிச்சயமா. இப்ப நீங்க பாதி தூரம் பஸ்ல போவீங்க, பஸ் எனக்கு கன்வீனியன்ட்டா இல்லை அப்படின்னா அங்க இருந்து ஒரு கேப் புக் பண்ணி போறீங்க, இல்ல சைக்கிள்ல போகணும்னு முடிவு பண்ணுவீங்களா? அப்ப நம்ம எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறோம், எந்த வாகனத்தை தேர்ந்தெடுக்கிறோங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை சூழல் அப்படிங்கிறது மாறும். அதை வந்து அந்த வானிலை அறிக்கிற மாதிரி அப்போதைக்கு அப்பதான் பார்க்கணும். அதனாலதான் நான் ஏன் கோச்சாரக்கிறவங்களை பார்க்குறோம். குரு பயிற்சி, சனி பயிற்சி எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? மாற்றங்கள் இருந்துகிட்டே இருக்கும், ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கும். நம்மளுடைய மனநிலையும் நம்மளுடைய உடல்நிலையும் இந்த 10 நிமிஷம் நல்லா இருக்கும், அடுத்த 10 நிமிஷம் தலைவலி வராதுன்னு என்ன கேரண்டி இருக்கு? அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அதனால பிக்சட் பலன் அப்படிங்கிறது ஒத்து வராது. மாற்றம்ங்கிறது நமக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு. ஓகே, இவ்வளவு நேரம் எங்களுக்காக விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி.